ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு பசங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கேரட் மஃபின்ஸ் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுல மைதா முட்டை சேர்க்காம கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு சாஃப்ட் அண்ட் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நாட்டு சக்கரை எண்ணெய் பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா துருவி வச்சிருக்கிற கேரட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை மஃபின்ஸாவும் பண்ணிக்கலாம், இல்லனா கேக்காவும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன்ல 180 டிகிரிஸ்ல 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா அடியில உப்பு போட்டு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் கடைக்கு போய் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ஸ்லிப்பர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே 150 ரேஞ்ச்ல குவாலிட்டி சூப்பரா வந்து இருந்தது. இந்த ஸ்லிப்பரும் 200க்கு சூப்பராவே இருந்துச்சு. இதோட டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா என்னோட இன்ஸ்டா ஹைலைட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க, நான் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன். எடுத்து வச்சுட்டு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு டீ போட்டிருந்தேன். இந்த கிளைமேட்னாலயா என்னன்னு தெரியல 2 நாள் முன்னாடி சளி பிடிச்சது. சளி இருக்கோ இல்லையோ ஒரு சைட் பயங்கர தலைவலி, சூப்பாவது குடிச்சு பாக்கலான்னு தான் நைட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்குமே குறைஞ்ச மாதிரி தெரியல. நைட் தூங்கும் போது ஆவி பிடிச்சது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.